தமிழ் மக்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் எனது வணக்கம். முற்றம் இணையதள தொலைக்காட்சியில் இன்று நம்மோடு இருப்பவர் திருமிகு SKR தொல்காப்பியம் அவர்கள். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம் கவிஞர். வணக்கம். என்னுடைய பெயர் SKR தொல்காப்பியம், திரைப்பட பாடலாசிரியர். இந்த முற்றம் இணையதள தொலைக்காட்சியில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் 3 தளபதிகள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு தளபதி உங்களுக்கு தெரியும், இளைய தளபதி. இன்னொரு தளபதி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். எங்களுடைய தளபதி யார் என்று சொன்னால் இவரே. ஒரு காலத்தில் சினிமா துறையில் கொடிகட்டி பறந்தவர். இன்று தொலைக்காட்சி நடத்துவதைக் கண்டு நமக்கும் பெருமிதம் கொள்கிறோம். இவர் பெயரும் தளபதியே. சுற்றம் இல்லாமல் சோழ மன்னன் வாழ்ந்ததில்லை, முற்றம் இல்லாமல் தஞ்சாவூரில் வீடுகள் இல்லை என்று சொன்னார்கள். நான் மயிலாடுதுறையில் பிறந்து தஞ்சையில் படித்தவன். அப்படியே திரைத்துறைக்கு 1997ஆம் ஆண்டு செவ்வந்தி பூவுக்கும் தென் பாண்டி காத்துக்கும் எம் பாட்டுன்னா சந்தோஷம்தான் என்ற பாடல் மூலம் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாகி பாடலாசிரியாய் உருவெடுத்தவன். புத்தம்புது பூவே என்ற திரைப்படத்தில் S.A. ராஜகுமார் இசையில் வெளிவந்த அந்த பாடல் மூலமே இந்த இசைத்துறைக்கு வந்தேன். செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் எம் பாட்டுனா சந்தோஷந்தான். எம் மாமம் பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு எம் பாட்டுனா சந்தோஷந்தான். அம்மாடி வாம் கொலுசு சத்தம் ஆதாரமா நெஞ்சில் நிற்கும். அழகே உன் பேர் சொன்ன கவிதை கொட்டும். செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் எம் பாட்டுனா சந்தோஷந்தான். நீங்கள் கவிஞர், கவிதைகள் எழுத வேண்டும் என்று எந்த அகவையில் உங்களுக்கு தோன்றியது? அதாவது கவிதைங்கிறது ஒரு மனிதனுக்கு முதல் காதல் மூலியமாக தான் வருது. எல்லா மனிதர்களுக்குமே முதல் காதல். அது ஒரு காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் எல்லாமே முதல் காதல் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாடி வச்சுட்டு அலைவான். அதுக்கப்புறம் கவிதை எழுத ஆரம்பிப்பான். அப்புறம் நிறைய பேர் கவிஞன் ஆயிடுவான். சில பேர் தோற்று போய் ஃபெயிலியர் ஆயிடுவான். இப்படிலாம் இருந்த காலகட்டம். நாங்கள்லாம் அதாவது சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் தான். இன்றைக்கு அந்த காலகட்டங்கள் அந்த கவிதை திறமையை ஆமாம் திரைத்துறைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எப்போ தோணுச்சு? அது இலக்கியம் படித்ததுக்கு பிறகு. தஞ்சாவூரில் சரஸ்வதி நூலகம். உலகத்திலேயே 2 லைப்ரரி தான் ஃபேமஸ். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இருக்கிறது. இன்னொன்று நூலகம் என்று சொன்னால் அது தஞ்சாவூரில் ராஜராஜன் சரபோஜி மன்னர் ஆண்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட சரஸ்வதி நூலகம். அந்த நூலகத்தில் தான் கவிஞர் வைரமுத்து அவர்கள் படித்த நூலகமாக இருந்திருக்கிறது. மாபெரும் இலக்கியவாதிகள் படித்த நூலகமாக இருந்தது. அப்படி அந்த நூலகத்திற்கு காலை உள்ளே நுழைந்து ஈவினிங், அதாவது மாலை சூரியன் மங்கும் வரை, ஆமாம், அப்படி படித்த காலங்கள் உண்டு. அப்படி படிக்கும்போது வரலாற்று கதைகள் எல்லாம் படித்து கொண்டிருப்போம். உதாரணத்துக்கு சொன்ன போனால் கிரேக்க பேரரசி கிளியோபாட்ராவை பற்றி படித்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட நூல்களை எடுத்து தான் படிப்போம். அப்படி என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒன் சைடு லவ் மாதிரி இருந்ததுனால அப்போ கவிதை ஆரம்பித்த விதம் தான் அது. பறவைகளின் வருகைக்காக வானம், தென்றலின் வருகைக்காக பூக்கள், உன் வருகைக்காக நான், யார் வருகைக்காக நீ அப்படின்னு சொல்லிட்டு கவிதை ஆரம்பித்தது. முதல் கவிதை வடுக்கள்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு, அருமையான தொகுப்பு. தஞ்சாவூர்லேயே அது இலக்கியவாதிகள் மன்றத்தில் வெளியிட்டோம். அப்போ டாக்டர் வலம்புரி ஜான் அவர்கள் இருந்த காலம் அது. அந்த இலக்கிய வட்டங்களில் நம்ம இருந்ததுனால அது அந்த தொகுப்பு வெளியிட்டோம். அது ஒரு கன்னி கவிதைன்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு அப்புறம் திரைத்துறைக்கு ஏன் வரணும்னு? திரைத்துறைக்கு நானாக வரவில்லை. நான் அடிக்கடி வைரமுத்து சார் பர்த்டேக்கு வருவேன். அவருக்கு பாட்டு நான் பெரும்பாலும் பாட்டு தான் பாடுவேன். இலக்கியவாதிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் என்னை சென்னைக்கு கூப்பிட்டு வரும்போது வைரமுத்து சார் பர்த்டேக்கு வரும்போது அவருக்கு முதல்ல நான் பாடினேன் அவருடைய பர்த்டேக்கு. அப்போ பாலாஜி வருஷலாம் இருந்தார். அவருடைய இதுக்கு இளைய நிலா பொழிகிறதே உலா போகும் மேகம் கனக்கானுமே. அந்த பாட்டு அவர் எழுதின பாடல் அவருக்கு பாடினேன். அதெல்லாம் பாடுறீங்க நீங்கள். அதுதான் பாடுறதை விட்டுட்டு ஏன் பாடல் பாடுறதுக்காக இருந்த நான் அதற்கப்புறம் இலக்கிய வட்டத்தோடு அதிகமாக பழக்கமாகி கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன், பாடல் எழுத ஆரம்பித்தேன். அப்படி தான் சென்னையில் முதல் வாய்ப்பு. உங்கள் பாடல் முதலாக ஒளிப்பதிவகத்தில் எந்த பாடல் பதிவேற்றப்பட்டது? அதாம்மா, செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் புத்தம்புது பூ திரைப்பாடல் தானே? முதல் பாடலே எனக்கு தேடி தான் மனசெல்லாம் கோலம் நீ போட்ட
சுகமேதும் கிடையாதம்மா. கண்ணாடியும் மோகத்தை கண்ணாடியா பார்க்கும் கண்ணே, எம்பாட்டு சொல்லாதத தென்றல் சொல்லும், என் உசுரோடவும் பேச்சு ஒளியாவின்னோ. செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் என் பாட்டுனா சந்தோஷம்தான். நாங்கள் ஆக்சுவலாக சத்யஜோதி தியாகராஜன் சார் வந்து ஹரிச்சந்திரான்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் கார்த்திக் மீனா வச்சு. அந்த படத்துக்காக எழுதுறதுக்காக தான் நான் வந்தேன். அவங்க எல்லாமே பட்டுக்கோட்டை எங்கள் ஊர் சார்ந்தவங்க. பட் அந்த படம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து எனக்கு இந்த வாய்ப்பு வந்துடுச்சு. இந்த வாய்ப்பு நான் பாட்டு எழுதி முடித்த உடனே எனக்கு லிங்கசாமி சார் ஆனந்தம்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது வந்து கும்போணத்தில் அந்த சாங் கேட்டுட்டு இந்த ரைட்டரை உடனே பிடிச்சா ஒன்றுன்னு சொல்லும்போது அப்புறம் பார்த்தா நான் தஞ்சாவூர் ஒரு கும்போணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனந்தம் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணேன். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆனந்தம் திரைப்படத்தில் எல்லா கம்போசிங் சாங்ஸும் நான் இருந்தேன். லிங்கசாமி சார் என்னை நம்பி எல்லாருமே உட்காந்துருப்பேன். நான் ஆர்தல் வில்சன் கேமராமேன் எல்லாரும் அந்த கம்போசிங்கில் அழகாக உட்காந்து அந்த ஒவ்வொரு பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் எத்தனை பாடல்கள் அதில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து மம்முட்டி சாருக்கு கல்யாண வானில் போகும் மேகம் ஊர்கோலம், மம்முட்டிக்கும் பூஜாவுக்கு வரும் அந்த சாங்கு. அது என்ன ஹைலைட்னா, நீயோ ஏற்றிய தீபத்தில் கார்த்திகை நாளும் வீட்டுக்குள் வர வேண்டும், எந்தன் தோட்டத்து பூவுக்கு பூக்கும் ஆசை உன்னால் எழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீ இட்ட கோலம் தொலைவினில் நின்றி யாரோ போல ரசிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு எழுதின அந்த வரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம வந்துன்னா லவ்வர் வீட்டுக்கு கிட்டெல்லாம் போக முடியாது. அப்போ எங்கேயோ நின்று யாரோ போல் அப்படியே ஒரு மாதிரி ஒளிஞ்சு மறைஞ்சி அவள் போடுற கோலத்தை ரசிக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் வந்து வரிகளாக எழுந்தப்போ அது லிங்கசாமி சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த பாட்டே வந்து எழுதி முதல்ல ஒரு எழுதி நிறைய கான்செப்ட்லாம் பண்ணோம். ஆனந்தம் ஸ்கிரிப்ட் சூப்பர் விட்டுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. பட் அது வந்து சினிமாவில் வரல. அது நிறைய எழுதணும். அதில் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும். திரைத்துறையில் எத்தனை படங்களுக்கு நீங்கள் பாடல் எழுதி? கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள் தாண்டி இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த கரண்ட்டில் வந்து சமத்துவமே நட்பு விவேக பாரதி இயக்கத்தில் ஒரு அருமையான பாடல் புது மியூசிக் இசையில் வந்து இப்போ வர இயக்குனர்கள் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், இப்படி நிறைய பாராஞ்சித் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு சமுதாயத்தை பற்றியோ ஒரு இனத்தை பற்றியோ படம் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கவிஞனுடைய கடமை என்னென்னா சமத்துவமே நட்பு அப்படிங்கிற விஷயந்தான். உயர்ந்தோர் தாழ்ந்தோர் மேலோர் கீழோர் அதெல்லாம் இல்லை, இங்கே இல்லைங்கிறதா பல்லவியே வச்சுருந்தேன். அந்த பாடல் தான் இப்போ பதிவாயிருக்கு. கன்னித்தீவு பொன்னா கட்டழகு கண்ணா கார்த்திக்னு சொல்லிட்டு அருமையான ஒரு சிங்கரோட வாய்ஸில் எடுத்திருக்கோம். அந்த பாடல்கள் நிறைய பேர் பாக்யராஜ் சார்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அதோட ஆடியோ லான்ச்சுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம். சரி, அந்த பாடல். இது தவிர திரைப்படங்கள் இல்லாமல் தனிப்பாடல்கள் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டீங்க சாக்ஸஃபோன் நாதன் சொல்லிட்டு ஃப்ளூட் நாதன் அவர் சாக்ஸோ வாசிப்பார். ஆமாம், அந்த நாதன் வந்து ஒரு காலத்தில் தேவசாட்ட நிறைய படங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் சாக்ஸஃபோன் வாசிக்க கற்றுக்கிறார். அவருடைய முதல்ல கன்னட ஆல்பங்கள், அதாவது வெளிநாட்டு பாப் ஆல்பங்கள் பண்ணும்போது அதில் ஒரே ஒரு பாடலுக்காக நான் போய் முதல்ல என்னை கூப்பிட்டுருந்தார். ரொம்ப யோசிச்சு தான் கூப்பிட்டார். ஏன்னா அவர் கூட பயணித்த கவிஞர்கள் வந்து எல்லாமே பிறைச்சூடன், அவர் தயாரிப்பாளர் மயில் வாகனா நீலமயில்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கார் அவரோட ஃப்ரெண்டு. அதில் ஆல்பத்துக்காக முதல்ல கூப்பிட்டாரு. அதில் வந்து நான் எழுதின பல்லவி பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அதிகமான பாடல்கள் எனக்கு தான் நாதன் சார் கொடுத்தாரு. அந்த பல்லவி மட்டும் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, கடமைப்படலான்ருக்கேன். முன்பணி பின்பணி இரண்டும் சேர்ந்து நீ பன்னிசை கருவியில் மகரை ஆளும் நீ மா நகரை ஆளும் நீன்னு சொல்லிட்டு அந்த பல்லவி கொடுத்துருந்தேன். ஹரிஷ் ராகவருடைய இசையில் வந்து அந்த பாடல் வந்து கனடாவில் பெரிய ஹிட்டு. முன்பனி பின்பனி இரண்டும் சேர்ந்து நீ பன்னிசை கருவியில் மகரையாளும் நீ மாநகரையாளும் நீ. அது வந்து ஹரிஷ் ராகவந்தர் இசையில் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆமாம், அவருடைய குரலில் நாதன் சார் மியூசிக்கில் வந்து நாதன் சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தளபதி சார் உங்கள்கிட்ட நான் நிறைய சம்பளம் வாங்கியிருக்கேன். அது பெரிய ஒரு சந்தோஷம். நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளோதான் இசைக்கிழங்கு நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு சொல்லணும். அந்த ஸ்பெசிஃபிக் ஆல்பத்தில் நிறைய இசைக்கலைஞர்கள், அதாவது இசைஞானிகிட்ட ஒர்க் பண்ண அத்தனை பேர், சந்தான சார் கிட்டார் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாமே அதில் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ரகுமான் சாருடைய எல்லாருடைய பிளேயர்ஸ் பூரா அதில் கம்ப்ளீட் அந்த ஒரு சிம்பனி மாதிரி தான் அந்த ஆல்பம் வந்து ரெடியானது. இசையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். ஆமாம், நாதன் சார் வந்து அந்த இசையை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவருக்கு. பணம் காசு பொருள்லாம் அவர் சம்பாதிக்கணும்னு நினச்சதில்லை.
அதில் வந்து அதிகமான பாடல்கள் எழுதின இது வந்து எனக்கு உண்டு. ஏன்னா எத்தனையோ கவிஞர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. இது தனி பாடல்கள். இது தவிர பக்தி பாடல் நிறைய எழுதியிருக்கீங்க. பக்தி பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டுன்னு சொல்லலாம். அது நரசிம்மன் சொல்லிட்டு பாலாஜி டிராவல்ஸ்னு டிநேரில் வச்சுருக்காரு. அதில் தான் சந்திரபோஸ் அண்ணனை பற்றி சொல்லணும். சந்திரபோஸ் அண்ணன் மியூசிக்கில் நம்மளால் அந்த காலகட்டத்தில் எழுத முடியல. அவருடைய மச்சான் வந்து பகவத்குமார், உங்களுக்கு தெரியும், குமார் கீபோர்டிஸ்ட்டு. பார்வை ஒன்றை போதுமெல்லாம் அவர் தான் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு நிறையா. அவருடைய இசையில் நிறைய பாடல்கள் நரசிம்மன் சார் நிறைய பெருமாளுக்கு ஐயப்பனுக்கு அந்தந்த ட்ரெண்டில். அதுக்கப்புறம் என்னுடைய முக்கியமான நண்பர் சாகித்யா அவர்கள், அவருடைய இசையில் 5க்கு 1ன்னு ஒரு திரைப்படம் 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சமீபத்தில் ஒரு ஐயப்பன் பாட்டு பண்ணி பிரபாரன், உங்களுக்கு தெரியும், சிங்கர், அவர் பாடி பெரிய ஹிட். இது கிட்டத்தட்ட மெகா ஹிட். இப்போ இந்த பாடல்கள்லாம் எழுதுனீங்க, அப்படி எழுதும்போது நீங்களே பாடியும் காமிக்கிறீங்க. ஆமாம். இந்த சூழலில் நீங்கள் பாடலாமே அப்படின்னு யாராவது எந்த இசையமைப்பாளராவது கேட்டிருக்காங்களா? அதை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உண்டு பாடுறதுக்கு. அது அப்போ வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாடுறதுக்காக. பட் நிறைய ட்ராக்ஸ் நான் பாடியிருக்கேன். நிறைய மியூசிக் டைரக்டருக்கு வந்து சில பேர் புது மியூசிக் டைரக்டர்லாம் வந்து நீங்களே ட்ராக்ஸ் பாடுங்கம்பாங்க. ஒரு முறை ரகுமான்ட்டேருந்து ஒரு கோரஸ் சிங்கர் ட்ராக் பாடுறதுக்கு வந்தார். அவர் சரியாக பாடலன்னு சொன்னோன்னா, ஏன் தொல்காப்பியனே நல்லா பாடுறாரு, நீங்கள் அவரை பாட வச்சு நீங்கள் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் 6 பாடல்கள் வந்து ட்ராக்ஸ் பாடினேன். அதுமாதிரி அனுபவம் வந்து, அதாவது எல்லா திறமையும் இருக்கலாம், அதுக்காக நம்ம எல்லாத்துலேயும் வாயை நுழைக்கிறதுங்கிறது அது ஒரு சரியான இதாக இருக்காது அப்படிங்கிறது தான். இப்போ இயக்கம்ல ஒரு ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஸ்கிரிப்டோட கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கணும். எல்லாருடைய திறமையும் ஒன்று சேர்ந்தால் அது நல்ல. ஆமாம். ஆனால் நமக்குன்னு ஒரு ரகுமான் சார், ரகுமான் சார் ஒரு மாதிரி சொல்லியிருந்தார், எந்த துறையில் நாம் பயணிக்கிறோமோ அதில் வெற்றியோ தோல்வியோ அதில் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும், என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸ்ட்ரீம் அதில் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னென்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அவர் என்னென்னமோ பாடல் எழுதி அவரை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. கடைசியில் அவர் எழுதினது தான் ஜனகணமன நம்ம கேட்கறது. அந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் தாண்டி நோபல் வாங்கிட்டார். ஆமாம், நோபல். அதேமாரி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கண்ணீரான ஒரு காவியத்தை தான் வந்து உலகம் பூரா அவர் அரங்கேற்றினார். சார்லி சாப்ளின், இப்படி என்னென்னா எக்ஸ்ட்ரானரி கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அப்பப்போ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான். அந்த வரிசையில் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ இந்த தொல்காப்பியமாக இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி வேறு பேர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு பேருங்கிறது பெயர் மாற்றத்திற்கான காரணம், இந்த பெயர் மாற்றத்துக்கான காரணம் வேறு ஒன்றும் இல்லை, முருகன் தான். அதில் ஓம்னு முடியுது. தொல்காப்பியம்ங்கிறது அதுவாகவே அசரீரியாக வந்தது. தொல்காப்பியங்கிறது பேரே கிடையாது. ஆக்சுவலாக தொல்காப்பியம்ங்கிறது தான் நூல். அது எழுதினவரை தொல்காப்பியன்னு சொல்லி அப்படி தான் சொல்லிட்டாங்க. வந்து அவருடைய ஒரிஜினல் பேர் கண்டுபிடிக்க முடியல. அவர் வந்து அகத்தியருக்கு அப்புறம் வந்த ஒரு இலக்கணத்தை கரெக்டாக பண்ணது எல்லாமே வந்து கிராஃப் பண்ணது அவர் தான். இந்த பெயர் எப்படி வந்தது? ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ அகத்தியர் தொல்காப்பியருக்கு முற்பட்டவர், அவர் வடமொழியாளர், அவரை பின்பற்றி தான் தொல்காப்பியர் வந்தார் அப்படிலாம் பேசுகிறாங்களே. இல்லை, அது இருக்கலாம். என்னென்னா நம்ம அவருடைய மூலம் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அந்த நூலுடைய இதே வந்து ரொம்ப லேட்டாக தான். அகத்தியத்துக்கு முன்னாடி தொல்காப்பியர் இருந்திருக்கக்கூடாதா? இருந்திருக்கலாம். அதுக்கு பேர் தான் தொல்காப்பியம்ங்கிறது. என்னென்னா பண்டைய காலத்திலுடைய மரபு என்னன்னா, இது ஏதோ ஒரு நூலை பார்த்தா அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, தொல்ங்கிறது பழமை. அதான் என்னென்னா இந்தியர்களுக்கும் வெளிநாட்டுக்காரர்களுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். காரணம் என்னென்னா, வெளிநாட்டுக்காரன் ஒன்று கண்டுபிடிச்சோன்னே அவனுடைய பேரையோ அவன் பொண்டாட்டி பேரையோ வச்சுருவான். அப்படி வச்சது தான் ஃபோனுக்கு வந்து அவன் பொண்டாட்டி பேர் வந்து ஹெலன். ஹெலன்கிற பேரை தான் ஹலோன்ட்டு அவன் சொல்லுவான். ஹெலான்னு கூப்பிடுவான். நாளடைவில் நாம் எல்லாருமே ஹலோன்னு சொல்ல ஆரம்பித்தோம். நம்ம ஆளுங்களுக்கு அந்த அடையாளம் இருக்காது. அந்த பகுதியை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த தொல்காப்பியன் அப்படின்ற பெயர் ஏன் வச்சிங்க? அதற்கு தொல்காப்பியனுங்கிற பேர் நான் வச்சது கிடையாது. என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து செந்தில்குமார். நான் வந்து மயிலாடுதுறையில் பிறந்தேன், தஞ்சாவூரில் படித்தேன். இது வந்து சத்யஜோதி தியாகராஜன் சார் தான் வச்சார் எனக்கு. சத்யஜோதி தியாகராஜன் சார் வந்து இதயம் படம்லாம் வந்ததில் அந்த கம்பெனிக்கு நான் அந்த டைமில் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அது ஏதாவது ஒரு பாட்டு எழுதுறதுக்காக ஒரு பேர் வைக்கலாங்கப்போ அவர் யதார்த்தமாக சொன்னது. அதை வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இதை வச்சுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் ஒன்று நானும் உங்களுக்கு சொல்லணும். சொல்லுங்கள். அதாவது தளபதின்னு சொல்லி 3 தளபதிலாம் சொன்னீங்கல்ல, என்னோட இயற்பெயர் தளபதி. அதுதான் மற்றவங்களுக்குலாம் நிட்நேமாக வந்தது. மற்றவங்களாம் என்னோட இணைக்க முடியாது. ஆமாம், எனக்கு கூட நிட்நேமாக வந்தது மற்றவங்களுக்கு. அதான் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச தளபதினா ஒரே தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும். நீங்கள் முதல் கவிதையை சொன்னீங்க. ஆமாம். அடுத்து நீங்கள் எழுதிய கவிதையில் நான் ரொம்ப லயிச்சு போயிட்டேன், அதை ரொம்ப விரும்பினேன், அதை எழுதுனதுக்காக நான் பெருமைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிற கவிதையை அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். காதலை பற்றி தான். நான் எந்த கவிதை தொட்டாலும் காதலை பற்றி தான் எழுதுவேன். காதல் இல்லாமல் போயிருந்தால் பூமி முட்களாக போயிருக்கும், மனிதர்கள் இல்லாமல் போயிருந்தால் பூமி கற்களாக மாறியிருக்கும்,
தண்ணீரில் நிற்கும் நிலவுக்கு காய்ச்சல் வராதா என்றெல்லாம் யோசிக்க வைத்தாய். எறும்பை கூட மிதிக்காமல் என்னை நேசிக்க வைத்தாய். சூரியனாய் இருந்த நான் அகல் விளக்கானேன். உன்னால் தான், உன்னின் கண்ணால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எவ்வளோதோ கவிதைகள். திரைப்பட பாடல்களில் நீங்கள் எழுதிய பாடல்களில் பிடித்த பாடல்? அது ஆனந்தம் படத்தில் கல்யாண வாணிங்கிற அந்த சாங்கு. அதுக்கப்புறம் செவ்வந்தி பூவுக்கும் பெரிய ஹிட். என்னென்னா இன்னைய வரைக்கும் அது நம்பர் 1 லிஸ்ட்டில் இருக்குது அந்த பாட மக்களால் விரும்பப்பட்ட பாடல். ஆமாம். ஆனால் உங்களுக்குன்னு இந்த பாடல் எனக்கு பிடிச்ச பாடல், நான் எழுதுனதுலேயே சிறப்பான பாடல் அப்படின்னு? எழுதுனதுல சிறப்பான பாடல்னு சொல்லும்போது நான் ஆல்பங்களுக்கு தான் நிறையா பண்ணியிருக்கேன். நம்பிக்கை பாடல்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். அதில் வந்து இப்போ தூங்காவனம் டைரக்டரை பற்றி கொஞ்சம் பேசியாகணும். தூங்காவனம் ராஜேஷ் வந்து ராஜேஷ் செல்வா வந்து முதல்ல வந்து லயோலா காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட் ஆல்பம் நானும் அவர் தான் ஒர்க் பண்ணோம். நடிகை ஸ்ரீதேவியோட பிரதர் சதீஷ் வந்து ப்ரொடியூசராக இருந்தார். அந்த ஆல்பம் வந்து C16 வச்சுருந்தார். அவள் 16 தமிழில் சொன்னான். அந்த ஆல்பம் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணியிருந்தோம். அதில் வந்து முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டு வெர்ஷன் அது ஆர்பிஜி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆல்பத்துக்கு பிறகு தான் அவருக்கு படமே கிடச்சிது. அவர் இந்த அளவுக்கு பெரிய கமல்கிட்ட போய் ஒர்க் பண்ணது. இது இன்னொரு பெருமை நமக்கு உண்டு. இயக்குனர் அட்லி அவரோட ஷார்ட் ஃபிலிம், ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நான் தான் சாங் பண்ணேன். அந்த ஒரு பெருமை நமக்கு. அவர் படம் பண்ணும்போது தான் நம்ம அது சம்மந்தமாக தொடர்பில் இல்லை அவ்வளோதான். வந்து முதல்ல அது குரம்பேட்டையில் வந்து அவர் தான் எனக்கு 2000 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. என்னன்னா அதில் சேது மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணிவிட்டு அதை கூப்பிட்டாரு. வேறு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக மியூசிக் டைரக்டர் மூலியமாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போய் அந்த விசுவல் பார்த்துட்டு எழுதினோன்னே அவர் ரொம்ப சந்தோஷம். அப்போ கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுல்ல. அப்புறமா அது வாங்கணும். அதுக்கப்புறம் பின் வரும் காலங்களில் ஒரு சங்கர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ராஜா ராணி அது மாதிரி படங்களில் இன்றைக்கி வந்து இந்திய லெவலில் பெரிய டைரக்டராக இருக்கிறது நமக்கு பெருமை. அதாவது அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்குறதே கிடையாது. திரைப்பட பாடல்களில் நீங்கள் விரும்பிய பாடல் அப்படின்னு சொன்னீங்க. தனிப்பாடல்களில் உங்களுக்கு நீங்கள் எழுதியதுலேயே இது ஒரு சிறப்பான பாடல் அப்படின்னு எந்த பாடல் சொல்லுங்கள்? தனிப்பாடல்களில் வந்து நாதனுடைய ஆல்பத்துக்காக ஒரு அம்மா மகளுக்காக, அதாவது ஒரு அம்மா வந்து மகளை பற்றி பாடுற பாட்டு, அது வாணிஜராம் அவர்கள் பண்ணாங்க. அப்போ என்னை கூப்பிட்டாங்க, இங்கே வா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. அவ்வளோ பெரிய சிங்கர் வந்து நம்மளை கூப்பிட்டு அப்படியே இது பண்ணி தழுவி ரொம்ப நல்லா எழுதியிருக்க, என்னையே அட வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு தென்றலை தொற்றுன்னு ஒரு மலையாள டைரக்டரு, மலையாள ப்ரொடியூசர், அந்த டீமுக்காக நான் வந்து ஆல் சாங்ஸ் ஒர்க் பண்ணேன். ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டரு, அது வந்து சித்ரா மேடம் அவர்கள் பாடினாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகளுக்காக அம்மா பாடுற பாட்டு. இப்போ அப்பா பாடுற பாட்டு உன்னிமேனன் பாடிட்டார். இப்போ அம்மா பாடுற பாட்டு மறுநாள் ரெக்கார்டிங்கே அவங்க சித்ரா ஸ்டுடியோவில். அந்த பாடல் யார் எழுதுனது? அந்த பாடல் நான் தான் எழுதியிருக்கேன். இந்த சித்ராவுக்கும் நான் தான் எழுதணும். பட் டைம் இல்லை எனக்கு. என்னென்னா உன்னிமேனனை வச்சு முதல் நாள் வேறு ஸ்டுடியோவில் எடுத்துட்டோம், ஒயிட் ஹவுஸ் ஸ்டுடியோவில் எடுத்துட்டோம். எடுத்து முடிச்சுட்டு மறுநாள் சித்ரா ஸ்டுடியோவில் போய் சித்ரா மேடத்தை லேடிஸ் வெர்ஷனில் எடுக்கணும், அம்மா பாடுற மாரி எடுக்கணும். இப்போ என்னென்னா சேம் லிரிக் இருக்குது. நான் அங்கே போய் அர்ஜென்ட்டாக வேறு ரெக்கார்டிங்கில் இருக்கனால அங்கே போய் லிரிக் கொடுத்துட்டு நான் உட்காந்தோன்னே அவங்க மேடம் பார்த்துட்டு, ராஜா இது அப்பா பாடுற மாரில இருக்குது, இது அம்மா பாடுற மாரி இருந்தால் நல்லா இருக்குமே. ஆமாம் மேடம், சாரி மேடம், நம்ம வேறு ஒரு ரெக்கார்டிங்லேருந்து வரோம் மேடம், சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக சில வார்த்தைகள்லாம் சரன்னு மாற்றி சரணமும் பல்லவியும் கொடுத்து நீங்கள் பல்லவி மட்டும் பாடிட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுகிறேன். சரணத்தை அப்படியே கம்போஸ் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துட்டே கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ சரணம் கொடுக்குறான். ஃபஸ்ட் சரணம் பார்த்தா ஒரு மலையாள ரெக்கார்டிஸ்ட் வந்து அவங்க முகம் தெரிகிற அளவுக்கு நமக்கு இருக்காது. அவங்களுக்கு ரெக்கார்டிஸ்ட்டுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். நானும் ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காந்து, ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா லால் ஆர்டிஸ்ட் இருக்கார் மலையாளம், அவர் மாதிரி ஹைட் வெயிட்டாக இருப்பார். அது பெரிய கோடீஸ்வரம், டைமண்ட் சிட் ஃபண்ட்ஸு திருச்சூரில் இருக்குது. அவரும் நல்லா உட்காந்துரும். இப்போ மேடம் வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சவுண்டு லைட்டாக கேட்குது, ரெக்கார்டிங் ஆகல. இந்த ரெக்கார்டிஸ்ட் பார்த்து மேடம் கரையுதுன்னு சொல்லிட்டு மலையாளி சொல்கிறாப்புல. என்ன விஷயம் அப்படின்னு மலையாளத்திலே இவங்க 2 பேரும் பேசிக்கும் போது இது மாதிரி மேடம் அழுகுறாங்க, என்ன மேட்டர்னு பாரு. சென்ட் அப்புறம் நான் உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து எங்கேயோ ஒரு நாட்டில் போய் இறந்துருச்சு. அதை நினச்சி அப்படியே என் பொண்ணுக்கு எழுதின மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு பையன் நல்லா எழுதியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்க வந்து இந்த பையன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதை பார்த்த ப்ரொடியூசர் வந்து நீங்களாம் இனிமேல் நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழைச்சிட்டு போய் காசு தட்டிக்கிட்ட ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்தாரு. அந்த வண்டியை ஓட்டத்துக்கு கூட எனக்கு தெரியாது. அப்படி ஒரு மிராக்கள் சித்ரா மரத்தினால் நடந்து இந்த அருமையான தொலைக்காட்சியில், முற்றம் தொலைக்காட்சியில் அந்த
நினைவு சம்பவத்தை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மேடம். சித்ரா மேடம் ரொம்ப தேங்க்ஸ். இது தவிர அந்த பக்தி பாடல்கள்லாம் எழுதுனீங்க. ஆமாம். அதில் வந்து பாராட்டப்பட்ட நிகழ்வுகள்? பக்தி பாடல்களை வந்து நான் அதிகமாக வந்து பண்ணது வந்து திருவண்ணாமலை சிவனுக்கு. அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வீடு படத்தில் நடிச்சிருந்தார். ஒரு பெரியவர், அவருடைய பிரதருக்காக பண்ணேன். அவர் இளையராஜாக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸு. திருவண்ணாமலை சிவனுக்காக பண்ண பாடல் அது வந்து பார்த்திங்கன்னா ருத்ர தாண்டவம்லாம் எழுதியிருப்பாங்க. இத்தனைக்கும் என்னென்னா ஆன்மீகம் எனக்கு பெருசாக வந்தது கிடையாது. கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, இப்படி நண்பர்களுடைய வட்டத்தில் அப்படி போனது தான். அப்படி போகும்போது பார்த்தா என்னை மீறின விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. அது வந்து திருவண்ணாமலை சிவன் தான் எனக்கு கொடுத்தது. அண்ணாமலையார் தான் எனக்கு கொடுத்ததான்னு நினைப்பேன்.